ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைன்கிராஃப்ட் சர்வைவல் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், மைன்கிராஃப்டில் வந்து 3 விதமாக ஹவுஸ் கட்டலாம். வுட்டு, ஸ்டோனு, அப்புறம் கொஞ்சம் நிறைய மெட்டீரியல் வச்சு கட்டுற மாட்டிக்க இருக்கும். ரிசோர்ஸஸை சேமித்து வச்சு அந்த மாட்டிக்க கட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வுட்டு ஈஸியாக இருக்கும், ஸ்டோன் மீடியமாக இருக்கும். நிறைய மெட்டீரியல் வச்சு கட்டுறது, அதாவது கிளாஸர், உள்ளு, ஸ்டோனு, வுட்டு இந்த மாதிரி வச்சு கட்டுறது வந்து கொஞ்சம் அதிகமாக ரிசோர்ஸ் தேவைப்படும். அதே நீங்கள் பியூட்டிஃபுல்லாக கட்டணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வரலாம். கிளாஸ், வுட்டு, உள்ளு இந்த மாதிரி எல்லாமே கலந்து கட்டுறது, அப்புறம் ஸ்டோனு, அப்புறம் வுட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த மாட்டிக்க வந்து நீங்கள் வந்து கட்டலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பெட்டு வந்து அவ்வளோவான மைன்கிராஃப்டில் வந்து வளர்க்கணும்னு தேவையில்ல, கொஞ்சோன்னு இது பண்ணாலே போதும். அது வந்து நீங்கள் வந்து ரிசோர்ஸஸை வந்து சேமித்து வச்சுக்கிட்டோன்னு நினச்சி வச்சு இது பண்ண வேணாம். ஸோ காய்ஸ், ஃபுல்லாக வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து பிளெயின்ஸ் தான் வந்திருக்கு, ஆனால் அதிகமாக மவுண்டெயின்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் இதாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மவுண்டெயின்ஸ் இருக்கிற ஏரியாஸில் தான் அதிகமாக ஜாம்பி ஸ்பான் ஆகும். இப்போ நான் ஸ்பான் ஆனதே ஒரு மவுண்டெயினில் தான் ஸ்பான் ஆகியிருக்கேன். இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து குதித்தாலும் ஹெல்த் வந்து குறைஞ்சிரும். அதனால் ஜம்ப் பண்ணுறது வந்து ரிஸ்க்குன்னு சொல்லலாம். இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணி கூட போகலாம், இல்லைன்னா அதர் சைடு இறங்கி பார்க்கலாம். நான் வந்து லைட்டாக லைஃப் இறங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மொதல் விஷயமாக நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற அதாவது கோட்டு, ஷீப் எல்லாத்தையுமே ஒரு மூணு கிட்டக்க நம்ம வந்து மைன் பண்ணி இந்த இடத்துலையே வச்சுக்கிறணும். ஏன்னா அப்போ தான் நைட் வர்றதுக்குள்ளக்க நம்ம வந்து ஒரு பெட் செய்ய முடியும். பெட்டு தான் இதில் முக்கியமான விஷயமே. ஏன்னா வந்து நைட் ஆகிடுச்சுன்னா இங்கே ஜாம்பி ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். பெட் செஞ்சு நைட்டு ஆனோடனே தூங்கிட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது, ஜாம்பி ஸ்பான் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நம்ம வந்து காலையில் அப்படியே டேரெக்டாக எழுந்திரிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து வுட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சோன்னு வுட் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆக்ஸை செஞ்சு பண்ணிக்கிடலாம். ஓகே காய்ஸ், நான் இருக்கிற இடத்துல வந்து 2 ஷீப் தான் இருக்குது, வேறு எதுவும் காணோம். வேறு வந்து 2 ஹார்ஸ் இருக்குது காய்ஸ். அது வந்து நம்ம மவுண்ட் பண்ணி ஏறுறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும், வேறு எதுவும் தேவையில்ல. ரைடு எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் தேவைப்படும் கைஸ். அப்புறமாட்டிக்க இந்த ஓக் வுட்டு இது யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஓக் பிளாங்க்ஸ் இது யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த ஓக் வுட்டு தான் பிடிக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறேன். ஓகே கைஸ், ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே ஸ்டோன் ஆக்ஸ் செஞ்சிடறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மைன்கிராஃப்டில் வந்து ரிசோர்ஸஸை பாதுகாத்து வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போக போக நம்ம வந்து டீப்பாக போகும்போது டைமண்ட், கோல்டு அதெல்லாம் தேவைப்படுறதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படும். அதுக்கு நம்ம ரிசோர்ஸை சேமித்து வைக்கணும். முதல்ல போய் இந்த ஷீப்பெல்லாம் கொண்டுடலாம்.
ஓகே கைஸ், ஒன்று அடிச்சாச்சு. இன்னொன்று இருந்துச்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதுக்கு தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் மைண்ட் பண்ணி வச்சுக்கணும்னு ஒன்று. இப்போ அதை காணா இந்த இருக்குது, இதான் அங்கே ஒன்று இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ், 3 போதும் நம்மளுக்கு லிமிட்டு. எல்லோரும் இப்படி தண்ணியில் மிதந்துட்டு போகிறதுக்கு இது பண்ணிக்கிட்டு போட்டு உடனே செஞ்சிடறாங்க. அதுவும் ரிசோர்ஸஸ் இது பண்ணுற மாதிரிங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தேவையான அளவு உட்டு இருக்கான்னு கேட்டால் அது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிளெயின்ஸில் வந்து அவ்வளோவா ட்ரீ இல்லை. நம்ம அதே வந்து சவானாவில் இறங்கியிருந்தோம்னா உட்டுக்கு பஞ்சமே இருந்திருக்காது. பிளெயின்ஸில் வந்து ஒரே டேர்ட்டாக மட்டும்தான் இருக்குது, இன்னும் கூட கண்ணில் படல. கைஸ் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்டை உடைக்கணும் கைஸ், இல்லைன்னா உட்டு கிடைக்கிறதே கஷ்டம். நம்ம இதில் இந்த உட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரீ மட்டும் இப்படி தனியாக இருக்குல்ல கைஸ், இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். அதில் வந்து இந்த ட்ரீ உடையும் போது இந்த நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், ஓக் சாப்ளிங் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கும். அதை நீங்கள் இது பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மரம் திரும்ப வளரும். அதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. இதே ஸ்னோ பயமில் இறங்கிருந்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கதையே. ஏன்னா இங்கே உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும், ஒழுங்காக நடக்கவே முடியாது. ஓகே கைஸ், கிராஃப்டிங் டேபிள் எங்கே வச்சுன்னு தெரில, மறந்துடுச்சு. அந்த இடத்துல வச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்கள், இப்போ தான் அது வந்து இதாகிட்டுருக்கு, டீஸ்பான் ஆகிட்டுருக்கு. அந்த இருக்கா கிராஃப்டிங் டேபிள். ஓகே கைஸ், இந்த இடத்துல நிறைய ஸ்டோன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ வந்து நான் போய் ஸ்டோன் எடுத்துகிட்டு வரேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், இது ஃபுட்டு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அது வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ணுறனால அது வந்து ஃபுட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கிட்டேன் கைஸ். இப்போ அதை எடுத்துகிட்டு போய் மைன் பண்ணிட்டு வந்துடுறேன். கைஸ் லைட்டாக எரர் இருக்கும், ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவே நான் ரோப்ளாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். பார்த்தா அது பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால தான் நான் மைன் கிராஃப்ட் போட்டிருக்கேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா ரஷிங் அண்ட் ரிவைல்ஸுங்கிற ஒரு கேம் வரும். ரொம்ப டீப்பாக போகிறேன், நம்மகிட்ட டார்ச் வேறு இல்லை. கைஸ் ஃபஸ்ட்டு பார்ட் 1, அதுவும் இல்லாமல் புது வீடியோ போடுறதுனால, புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கனால டியூரேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நினச்சிக்கோங்க. ஓகே கைஸ், நான் ஸ்டோன் எடுத்தாச்சு. ஃபுல்லாக ஒரு 50 ஸ்டோன் கிட்ட எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஆப்பிள் விழுகும் கைஸ், இது வந்து ஆப்பிள் விழுகும். எனக்கு வந்து இந்த இதுதான் பிடிக்கும் கைஸ்.
எப்போவுமே நான் இதை தான் எடுப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த எல்லோ ஃப்ளாரை எடுத்துக்கலாம் பெட் செய்கிறதுக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம போய் பெட்டு செஞ்சிடலாம். ஏன்னா இப்போவே லைட்டாக இதாகிடுச்சு, இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். அதனால் பெட் செஞ்சிடலாம். சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் வந்து சர்வே பண்ணியாச்சு. டே 1 வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. டக்கு டக்குன்னு லைட்டை தட்டி விடுங்க. புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓ கைஸ், க்ரீப்பர் பார்க்காம வந்து என் தப்பு தான். க்ரீப்பர் வந்துருக்கு கைஸ். சாப்பாடு நேற்று ஃபஸ்ட் டேயே நம்ம பார்த்துருந்தோம். ஃபுட்டு வந்து எவ்வளோ லோவாக இருந்துச்சுன்னு. ஸ்டிக்கு போட்டோம்னா சீக்கிரம் தீந்துடும் நினைக்கிறேன். சீரியல் பார்த்துக்கலாம். பாருங்க, பிக்காக்ஸும் எவ்வளோ இதாகிடுச்சுன்னா, அதனால் ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாம். ஸ்டிக் இல்லையா? இப்போ வந்து பேஸ் எதுவுமே பண்ணலை. வந்து பேஸ் எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து சும்மா ஒரு இடத்துல பெட்டு போட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் இந்த இடத்த விட்டு நான் கண்டிப்பாக கிளம்பிடுவேன். ஏன்னா சவானா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பயம் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். பிளெயின்ஸ்லேயே நிறையா ட்ரீ இருக்கிற பிளெயின்ஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல ட்ரீஸே இல்லை. அங்கே பாருங்கள், காப்பர் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டோன் அதிகமாக ஸ்பான் ஆகிருக்கிறதுனால அதில் வந்து காப்பரும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். அதை நல்லா தோண்டி எடுக்கணும். இதை வந்துட்டோம் கைஸ். இங்கே கொஞ்சம் ட்ரீ இருக்குது, இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கைஸ், இதில் 3 days மட்டும்தான் நம்ம சர்வே ஆக போகிறோம். பார்ட் 2 வரும். அது வந்து ஒரு 6 days இருக்கும். அந்த மாட்டிக்கே இருக்கும். இப்போ நான் உட்பிகாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் வந்து எப்போவுமே ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் உட்பிகாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்.
அது காலியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். காலி ஆயிடுச்சு கைஸ். ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்துக்கோங்க கைஸ். அந்த ஒரு மரம் இருக்குது கைஸ், அங்கேயும் கொஞ்சம் போய் வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம்.